T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இந்திய அணி அசத்தியுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நேற்று நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் விளையாடின. இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் விளையாடிய இந்திய அணியில் அபிஷேக் சர்மா 9 ரன்னில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தார். இதனையடுத்து சாம்சனும் இஷான் கிஷனும் இணைந்து அதிரடி காட்டினர். இஷான் கிஷன் 39 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க சதமடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட சஞ்சு சிக்சர் அடிக்க ஆசைப்பட்டு ஆட்டமிழந்தார். அவர் 42 பந்துகளில் 8 பவுண்டரி 7 சிக்சருடன் 89 ரன்கள் எடுத்தார். சிவம் துபேவும் அதிரடியுடன் தனது பங்குக்கு 43 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். கேப்டன் சூரியகுமார் யாதவ் 11 ரன்னில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தார். இறுதியில் திலக் வர்மா மற்றும் ஹர்திக் பாண்டியா அதிரடி காட்ட இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 253 ரன்கள் குவித்தது. இதனையடுத்து 254 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணியில் தொடக்கத்தில் பில் சால்ட் 5 ரன்கள், ஹாரி புரூக் 7 ரன்கள், பட்லர் 25 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தனர். தொடர்ந்து ஜேக்கப் பத்தேல் அதிரடியாக விளையாடி பந்துகளை பவுண்டரி சிக்சருக்கு பறக்கவிட்டு ரன்கள் குவித்தார். மறுபுறம் வில் ஜாக் சிறப்பாக விளையாடி ரன்கள் குவித்தார். இருவரும் இணைந்து இந்திய அணியின் பந்து வீச்சை சிதறடித்தனர். ஜாக்ஸ் 35 ரன்களில் ஆட்டமிழக்க தொடர்ந்து நிலைத்து ஆடிய பத்தேல் சதம் அடித்து அசத்தினார். கடைசி வரை போராடிய அவர் 105 ரன்களில் ஆட்டமிழந்தார். இறுதியில் 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு இங்கிலாந்து அணி 246 ரன்கள் எடுத்தது. இதனால் இந்திய அணி 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இந்திய அணி அசத்தியுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நேற்று நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் விளையாடின. இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் விளையாடிய இந்திய அணியில் அபிஷேக் சர்மா 9 ரன்னில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தார். இதனையடுத்து சாம்சனும் இஷான் கிஷனும் இணைந்து அதிரடி காட்டினர். இஷான் கிஷன் 39 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க சதமடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட சஞ்சு சிக்சர் அடிக்க ஆசைப்பட்டு ஆட்டமிழந்தார். அவர் 42 பந்துகளில் 8 பவுண்டரி 7 சிக்சருடன் 89 ரன்கள் எடுத்தார். சிவம் துபேவும் அதிரடியுடன் தனது பங்குக்கு 43 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். கேப்டன் சூரியகுமார் யாதவ் 11 ரன்னில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தார். இறுதியில் திலக் வர்மா மற்றும் ஹர்திக் பாண்டியா அதிரடி காட்ட இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 253 ரன்கள் குவித்தது. இதனையடுத்து 254 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணியில் தொடக்கத்தில் பில் சால்ட் 5 ரன்கள், ஹாரி புரூக் 7 ரன்கள், பட்லர் 25 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தனர். தொடர்ந்து ஜேக்கப் பத்தேல் அதிரடியாக விளையாடி பந்துகளை பவுண்டரி சிக்சருக்கு பறக்கவிட்டு ரன்கள் குவித்தார். மறுபுறம் வில் ஜாக் சிறப்பாக விளையாடி ரன்கள் குவித்தார். இருவரும் இணைந்து இந்திய அணியின் பந்து வீச்சை சிதறடித்தனர். ஜாக்ஸ் 35 ரன்களில் ஆட்டமிழக்க தொடர்ந்து நிலைத்து ஆடிய பத்தேல் சதம் அடித்து அசத்தினார். கடைசி வரை போராடிய அவர் 105 ரன்களில் ஆட்டமிழந்தார். இறுதியில் 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு இங்கிலாந்து அணி 246 ரன்கள் எடுத்தது. இதனால் இந்திய அணி 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன.